வழக்கமா இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் பாத்தீங்கன்னா ஒரு குளம் இருக்கும். இந்த ஊர்ல உள்ள கோயில்கள் ஏதாவது இருக்கு, அந்த கோயில் வந்து சிலைகள் சேதமடையுதோ, இல்ல வந்து கோயில் வந்து திருப்பணி செய்யறாங்க, கோயிலை வந்து இடிச்சுட்டு புதுசா கட்டுறாங்க அப்படின்னும் போது கோயிலோட எஞ்சிய பகுதிகள், சேதமுற்ற பகுதிகள் அல்லது சேதமுற்ற சிலைகளை வழக்கமா நீர்நிலைகளை போடுவதுன்றது காலங்காலமான மரபு. அந்த மாதிரி இந்த குளத்துக்குள்ள ஒரு சிலையை பார்க்கறதுக்காக தான் இங்க வந்திருக்கும். இந்த இடம் சேலம் மாவட்டம் மேச்சேரி ஒன்றியம் மல்லிக்குந்தம் என்னும் ஊரில் அமைந்துள்ள குளமாகும். இப்ப இந்த குளத்துக்குள்ள ஒரு பத்திரகாளி அம்மன் சிலை இருக்கு. அதாவது இந்த ஊர்ல பிரசித்தமான ஒரு பத்திரகாளி அம்மன் கோயில் இருக்கு. அந்த கோயிலை இடிச்சிட்டு புதுசா கட்டியிருக்காங்க. அப்படி கட்டும் பொழுது அதுல மிஞ்சிய அந்த கோயில் இருந்த பழைய தூண்கள் மற்றும் சேதமுற்ற சிலையை கொண்டு வந்து இந்த குளத்துக்குள்ள போட்டிருக்காங்கன்ற தகவல் இருந்தது. அந்த கோயில் வந்து சிலை மிக பழமையான சிலை அப்படின்னு கேள்விப்பட்டதுனால சிலை எப்படி இருக்கு என்ன அப்படின்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு இந்த குளத்துக்குள்ள போந்திருக்கோம். சேதமுற்று மற்றொரு சிற்பத்தை பார்க்குறோம். இங்க பத்திரகாளி அம்மன் சிலை இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு தூண் ஒன்று இருக்கு. அந்த தூண்ல சிற்பங்களோடு இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த மாதிரி சிலைகள் வந்து சேதமுறியுமோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பில்லர் தெரியுது இல்லையா, ஒரு பில்லர்ல பார்த்தீங்கன்னா அந்த சிலைகள் சிற்பங்க வேலைப்பாடுகள் தெரியுது. அதுக்கடுத்து பத்திரகாளி அம்மன் சிலை இது. இந்த மாதிரி கோயில்கள் வந்து பழமையான கோயில்களை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது சிலைகள் சேதம் முடிஞ்ச மாதிரி தூக்கி ஆத்துலையோ குளத்துலையோ கிணத்துலையோ போடுறதுக்கு பதிலாக அதை ஏதோ ஒரு மியூசியம் மாதிரி வச்சு கூட மெயின்டைன் பண்ணலாம். இதுக்கு வந்து இந்து அறநிலையத்துறை வந்து நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி பழமையான சிற்பங்கள் வந்து ஒன்ஸ் தண்ணிக்குள்ள போயிடுச்சுன்னா யாருக்கும் பார்க்கறதுக்கு கிடைக்காது. அதனாலதான் இந்த வீடியோவே பதிவு பண்ணியிருக்கோம். எவ்வளவு பாருங்க பிரம்மாண்டமான சிலை இது. இவ்வளவு பிரம்மாண்டமான சிலை லேசா தான் சேதம் இருக்கு. அது கோயிலே கூட வந்து வச்சிருக்கலாம், ஒரு மூலையில கூட தண்ணியை பழைய சிலைன்னு சொல்லிட்டு வச்சிருக்கலாம். அதை பண்ணாம என்ன பண்ணிருக்காங்க, புது சிலையை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டு தூக்கி அனாதையா கொண்டு வந்து ஆத்துல போட்டுட்டாங்க. இந்த மாதிரி மற்றும் ஒரு கிராமிய கோயில் அல்லது வரலாறு சார்ந்த காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.